தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, நம்ம வந்து டெபிட் கார்ட யூஸ் பண்ணி எப்படி வந்து மொபைல் ரீசார்ஜ் வந்து பண்றத பத்தி தான் பார்க்க போறோம். நான் இந்த வீடியோல சொல்லக்கூடிய மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரீசார்ஜ்க்கு மட்டும் இல்லாம யாருக்காச்சும் பணம் அனுப்பணும் அப்டின்னாலும், இந்த டெபிட் கார்ட யூஸ் பண்ணி நீங்க வந்து அனுப்பிக்க முடியும். ஓகேவா? அதற்கான வே என்ன அப்டின்றத நான் சொல்லப் போறேன். ஸ்பெசிஃபிக்கா இந்த வீடியோல நான் ரீசார்ஜ் பண்றது எப்டின்னு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். பட் நீங்க இந்த மெத்தட யூஸ் பண்ணி பணம் அனுப்புறது அப்டின்னாலும் அனுப்பிக்கலாம். அப்டி இல்லன்னா நீங்க ஏதாச்சும் ஒரு யூசேஜ் பண்ண போறீங்க அப்டின்னாலும், அதற்கு வந்து இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் இந்த வீடியோல உங்களுக்கு வந்து Paytm வச்சு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். நீங்க Google Pay யூஸ் பண்றீங்க அப்டின்னா, அதற்கு சேம் மெத்தட் தான். அது எப்டி அப்டின்னு சொல்லிர்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, Paytm வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுல மேல இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபைல் செக்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யுபிஐ அண்ட் பேமெண்ட் செட்டிங்ஸ் அப்டின்னு இருக்கும். இத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து சேவ்டு கார்ட்ஸ் அப்டின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஓகேவா? பாட்டம்ல வந்து தெரியும். அந்த சேவ்டு கார்ட்ஸ் என்ற ஆப்ஷன் வந்து நீங்க பிரஸ் பண்ற மாரி இருக்கும். இத வந்து நீங்க பிரஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, இங்க வந்து ஆட் நியூ கார்ட் அப்டின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். இங்க வந்து உங்க டெபிட் கார்ட வந்து ஆட் பண்ற மாரி இருக்கும். இது வந்து ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். யாருக்காச்சும் மணி அனுப்பணும் அப்டின்னாலும், இந்த பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். அப்டி இல்லன்னா, நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணணும் அப்டின்னா, நம்மளுக்கு ரீசார்ஜ் பண்ணும்போது ஆப்ஷன் வந்து காமிக்கும். நம்ம பேங்க் அக்கவுண்ட் வந்து லிங்க் பண்ணி வச்சிருக்கோம் அப்டின்னா, நம்ம பேங்க் வந்து காமிக்கும். அது கீழவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டெபிட் கார்ட் டீட்டெயில்ஸும் காமிக்கும். ஏன்னா, இப்ப வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். அதனால அங்க வந்து காமிக்கும். அது என்ன அப்டின்னு நான் வீடியோல உங்களுக்கு போக போக சொல்றேன். இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, அந்த ஆட் நியூ கார்ட் குடுத்து உங்களுடைய கார்ட் வந்து ஆட் பண்ணிக்கணும். இதுவே நீங்க Google Pay யூஸ் பண்றீங்க அப்டின்னா, அதற்கு வந்து என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணணும் அப்டின்றத சொல்றேன். Google Payலயும் சேம் மெத்தட் தான். மேல இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபைல் செக்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பே வித் கிரெடிட் ஆர் டெபிட் கார்ட்ஸ் அப்டின்னு இருக்கும். அது பக்கத்துல ஆட் அப்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆட் அப்டின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு கார்ட் நம்பர் அண்ட் மந்த் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம சிவிவி நம்பர் வந்து இருக்கும். ஓகேவா? அது கீழ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு எடிட் ஐகான் மாரி தெரியும். அத வந்து பிரஸ் பண்ணிட்டு உங்களுடைய பெர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருந்தாலும் எனக்கு எடிட் ஐகான் வந்து காமிச்சது. பட் உங்களுக்கு இது போல தான் காமிக்கும். கார்ட் ஹோல்டர் நேமு அண்ட் கண்ட்ரி சூஸ் பண்ற மாரி இருக்கும். ஸ்ட்ரீட் அட்ரஸ் குடுக்குற மாரி இருக்கும். அது மட்டும் இல்லாம கீழ வந்து ஆப்ஷனல். அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அது என்ன கேட்குதோ அதுக்கேத்த மாரி நீங்க வந்து டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அட்ரஸ் தான். ஓகேவா? எல்லாத்தையும் பண்ணிட்டு நீங்க சேவ் அண்ட் கன்டின்யூ குடுத்துருங்க. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, Google Payக்கான மெத்தடு. இப்ப நான் வந்து Paytmல உங்களுக்கு கார்ட் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்டின்றத சொல்றேன். கார்ட் வந்து ஆட் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து ₹2 வந்து உங்க அக்கவுண்ட்லருந்து மைனஸ் ஆகும். ஓகேவா? நீங்க ஆட் பண்றதால, அத வந்து கரெக்ட்டா பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாம, நீங்க ஒவ்வொரு வாட்டியும் டெபிட் கார்ட் யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்றீங்க இல்லையா? அப்பல்லாம் உங்களுடைய ஓடிபி வந்து கண்டிப்பா கேட்கும். ஆனால் நீங்க ஓடிபி என்டர் பண்ற மாரி தான் இருக்கும். டெபிட் கார்ட நீங்க ஓடிபி இல்லாம யூஸ் பண்ணவே முடியாது. ஒரு வேள யூஸ் பண்ணணும் அப்டின்னா, நீங்க ஆஃப்லைன்லயே ஏடிஎம்ல போய் பணம் எடுத்தா தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னா, அப்பதான் நமக்கு சீக்ரெட் பின் அப்டின்னு ஒரு 4 டிஜிட் பின் இருக்கும். அத யூஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்க முடியும். பட் நீங்க ஆன்லைன்ல யூஸ் பண்றீங்க அப்டின்ற பட்சத்துல, நீங்க கண்டிப்பா ஓடிபி தான் என்டர் பண்ற மாரி இருக்கும். ஓடிபி என்டர் பண்ணீங்க அப்டின்னா தான், உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து ஃபர்தரா வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே. நீங்க வந்து கார்ட் ஆட் பண்ணிட்டோனே, இது போல தான் காமிக்கும். நீங்க ஆட் பண்ண கார்டு வந்து. சரியா? இதே தான் Google Payக்கும், Paytmக்கும் டிஃபர் ஆகும். ஓகே. Google Payல ஆட் பண்றது எப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ Paytmல எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு டெமோ பண்ணி காமிச்சுட்டேன். சரியா? இது போல வந்து நீங்க கார்ட ஃபர்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன டிரான்சாக்ஷன் பண்ண போறீங்களோ, அத வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ நீங்க யாருக்காச்சும் மணி சென்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, யுபிஐ ஐடி ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, இப்போ நான் வந்து ரீசார்ஜ் பண்ணி தான் காமிக்க போறேன் உங்களுக்கு. அதனால நான் வந்து ரீசார்ஜ் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணி எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். பட் நீங்க யாருக்காச்சும் மணி சென்ட் பண்ணணும் அப்படின்னாலும் சேம் மெத்தட் தான். அது என்ன அப்படின்னு நான் வீடியோல உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ₹10 வந்து ரீசார்ஜ் பண்ண போறேன் ஒரு நம்பருக்கு. அந்த நம்பர வந்து நான் ப்ரோசீட் டூ பே அப்படின்றத குடுத்துர்றேன். ப்ரோசீட் டூ பே குடுத்தோனே நம்ம டிஃபால்ட்டான பேமெண்ட் ஆப்ஷன் வந்து நம்ம லிங்க் பண்ணி வச்சிருக்க பேங்க் தான் ஷோ ஆகும். அதுல எந்த பேங்க் வேணா செலக்ட் பண்ணி நம்ம யுபிஐ பின் என்டர் பண்ணாலும் பேமெண்ட் வந்து ஆயிடும். இது வந்து நம்ம டிஃபால்ட்டா பண்ற ப்ரொசீஜர். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம லிங்க் பண்ண அந்த டெபிட் கார்ட யூஸ் பண்ணி நம்ம பே பண்ண போறோம். கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணோம் அப்படின்னா, இந்த சேவ்டு கார்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டெபிட் கார்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். நம்ம சேவ் பண்ண அந்த கார்ட வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ் பண்ணிக்கோங்க. நீங்க யாருக்காச்சும் பணம் அனுப்புனாலும் சரி, உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். இதுல நீங்க பொதுவா பேங்க்க சூஸ் பண்ணுவீங்க. இப்ப அதுக்கு பதிலா என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இந்த டெபிட் கார்ட சூஸ் பண்ண போறோம். அத வந்து சூஸ் பண்ணிடலாம். அத சூஸ் பண்ணிட்டோனே, இங்க அகைன் சிவிவி நம்பர் வந்து கேட்கும். அந்த சிவிவி நம்பர் வந்து இங்க என்டர் பண்ணிட்டோனே, நமக்கு வந்து ஓடிபி ஆப்ஷன் வந்து வரும். ஓகேவா? அந்த ஓடிபி வந்து நம்ம குடுத்தோனே, பேமெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா சென்ட் ஆகிடும். ரீசார்ஜ் பண்றோம் அப்டின்னா, சக்சஸ்ஃபுல்லா ரீசார்ஜ் ஆகிடும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசார்ஜ் வந்து பண்ணிட்டேன். இங்க கீழ பார்த்தீங்கனாலே தெரியும். நான் ஹிஸ்டரி வந்து காமிக்கிறேன். டெபிட் கார்ட் யூஸ் பண்ணி தான் ரீசார்ஜ் பண்ணேன். ஓகேவா? ஒரு சிலருக்கு இது போல டெபிட் கார்ட் யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணும்போது ஒரு இஷ்யூ வந்து வரும். அது என்ன இஷ்யூ அப்படின்றதையும் சொல்லிர்றேன். நீங்க வந்து அந்த டெபிட் கார்ட்ல ஆன்லைன் டிரான்சாக்ஷன நீங்க வந்து ஆஃப் பண்ணி வச்சிருப்பீங்க. ஓகேவா? டிஃபால்ட்டா ஆஃப் ஆயி தான் இருக்கும். நீங்க புதுசா ஒரு டெபிட் கார்ட் வந்து ஆர்டர் போடுறீங்க அப்படின்னாலும், அப்ளை பண்றீங்க அப்படின்னாலும், உங்களுக்கு வந்து அந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வந்து ஆஃப் பண்ணி தான் இருக்கும். அத வந்து நீங்க ஆன் பண்ணணும். அத ஆன் பண்றதுக்கு 2 மெத்தட் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி, அதுல நீங்களாவே மேனுவலா வந்து பண்ணலாம். அப்படி இல்லன்னா, பேங்க்ல சொன்னீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஆன் பண்ணுவாங்க. அந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன. ஓகேவா? இந்த 2 மெத்தட் இருக்கு. இப்ப நீங்க வந்து என்ன பேங்க் வந்து யூஸ் பண்றீங்களோ, அதுக்கேத்த ஆன்லைன் பேங்கிங் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். அப்படி இல்லன்னா மொபைல் பேங்கிங் ஆப்
ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். அதில வந்து தான் நீங்க எனேபிள் பண்ற மாரி இருக்கும். ஸோ அத பத்தி தெரியல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாலும், YouTubeல நெறைய வீடியோ அதற்குன்னே இருக்கு. நீங்க அத சர்ச் பண்ணி பார்த்து நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். இந்தியன் பேங்க் யூஸ் பண்றீங்கன்னா, ஐஎன்டி ஸ்மார்ட்ன்னு ஒரு ஆப் இருக்கு. அதேபோல எஸ்பிஐ யூஸ் பண்ணீங்கன்னா, யோனோ எஸ்பிஐன்னு ஒரு ஆப் இருக்கு. இது போல ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒவ்வொரு அப்ளிகேஷன் இருக்கு. அதில தான் நீங்க வந்து எனேபிள் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டு நீங்க எனேபிள் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஃபெயிலியர் வந்தது அப்படின்னா, கண்டிப்பா நீங்க அத எனேபிள் பண்ணிட்டோனே வொர்க் ஆகும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.